யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. டேய், என்கிட்ட வாங்கின காசை கொடுக்காத பத்தியோ இல்ல என்னை இப்படி தெருவா நாய் மாதிரி அலையுறத பத்தியோ கூட எனக்கு வருத்தம் இல்லடா. எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப. தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். இட்லி எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. அதுக்குதான் அந்த சாங். இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எரும முருகேசன் சேனல்ல இருந்து பெட்டி ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டாலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. ஆஸ்கவே எருமை எருமன்னு சுற்ற மாதிரியே இருக்கு. எது இந்த படம் ஸ்போர்ட்ஸ் டிராமாவா? எனக்கு எப்பதான் தெரியும். நான் கூட என்னமோ ஏதோ இல்ல யோசிச்சேன். போக வேண்டியது நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க, பெட்டின்னு வைக்கிறதுக்கு பதிலா கேம் சேஞ்சர்னு வச்சிருப்பான். கேம் மாத்திட்டே இருக்காருல்ல. புரியாதவங்களுக்கு இந்த வீடியோ முடியும் பொழுது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பெட்டின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்ததுங்க. படம் ரிலீஸ் ஆனப்போ பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போட்டு பொழந்துட்டு இருந்தானுங்க. ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் நானும் பாத்துருந்தேன். பொழக்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பாவம் இல்லையா, அப்படி எல்லாம் போட்டு பொழந்திருக்க கூடாது. சோ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, நாம போட்டு சாரிங்க என்ன ஏதோ இந்த படத்துல என்னெல்லாம் இருக்குதுன்றத பார்க்க போறோம். அவ்வளவுதான். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஒரு படம் வந்துடக்கூடாது. பாதிகளே அக்கா பிடிச்சு எடுத்துறாங்க ஒரு சேனல். ஓபன் பண்ணா இந்தியன் ஒலிம்பிக்ஸ் அசோசியேஷனுடைய ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. ரிவ்யூ மீட்டிங் அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ 130 கோடி மக்கள் வாழ்ற அந்த நாட்டுல வெறும் 2 ஒலிம்பிக் மெடல்ஸ் தான் இருக்குது. இதுதான் நாட்டோட நிலைமையாச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அடுத்த மீட்டிங்க்கு வரும்பொழுது எப்படி இந்த ஒலிம்பிக் மெடல்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துறது அப்படின்ற ஐடியாவோட வாங்கயா அப்படின்னு எல்லாரையும் திருப்பி அமைச்சிடுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ரிவ்யூ மீட்டிங்க்கு வந்த ஒரு ஆபீசர் அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வில்லேஜ் வழியா போறாப்ல. அந்த வில்லேஜ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. ஸ்போர்ட்ஸ் மீட்னா என்ன, எல்லா விதமான ஸ்போர்ட்ஸும் நடக்கும் இல்லையா? சோ ரேண்டமா அவர் போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து, ஆமா உனக்கு பிடிச்ச பிளேயர் யாருப்பா அப்படின்னு கேட்க, எல்லாருமே பெத்தி 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 பெத்தின்னு சொல்றாங்க. ஏய் எப்படிடா வேற வேற ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கும் ஃபேவரட் பிளேயர் ஒருத்தனாவே இருக்க முடியும் அப்படின்னு, யாருப்பா அந்த பெத்தி, அவரை நான் பார்க்கணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க போடுறாங்கயா டைட்டில் கார்டு. உனக்கு ஃபேவரட் கிரிக்கெட்டர் இல்லையா? என் ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெத்தி சார். பெத்தியா? ஆமா சார். இது அது இல்ல. எதுல யார் மாதிரி ஆகணும்னா சார், ரொனால்டோவா மெஸ்ஸியா? இந்த ஒரு பையன் தான் சொல்லுவான். என் ஃபேவரட் ரெஸ்லர் பெத்தி சார். என் ஃபேவரட் ரன்னர் பெத்தி சார். என்னோட ஃபேவரட் ரன்னர் பெத்தி. என் ஃபேவரட் பிளேயர் பெத்தி 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 சார். பெத்தி. நான் இத்தனை ஆட்டங்களை பார்த்திருக்கேனே தவிர இத்தனை ஆட்டத்தையும் ஆடுற ஒருத்தனை பார்த்ததே இல்ல. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எல்லாமே எப்பறா தெரியுது? எல்லாம் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா. உனக்கு மட்டும் எப்பறா எல்லாமே தெரியும்? இப்ப கேட்கலாம், ப்ரோ ஓப்பனிங்கா பார்க்கும் பொழுதே தெரியுது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் தானே, நீ என்ன இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஸ்போர்ட்ஸ் டிராமாவா நீ கேட்டு கிக்கி பிக்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு நீங்க கேட்கலாம், நினைக்கலாம். தப்பு கிடையாது, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் தாங்க. ஆனா உண்மையாவே இந்த படத்தோட கதை என்ன தெரியுமா? ஹீரோ ஒரு மலை கிராமத்துல இருப்பாப்ல, உச்சில இப்படி 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 உச்சில இருப்பாப்ல. அந்த ஊருக்கு பேரு கிடையாது, அந்த ஊருக்கு ட்ரெயின் நிக்காது. இப்படி ட்ரெயினே நிக்காத அந்த ஊருக்கு ஹீரோ எப்படி ட்ரெயினை நிப்பாட்டுறாருன்றதான் கதையே. யோ அப்ப எந்த ஸ்போர்ட்ஸ் செய்யறவனு கேட்டாலும் பெத்தி தான் அவரோட ஃபேவரட் பிளேயர் சார். எஸ் பிரெயின் சார். பெத்தி தான் அவரோட ஃபேவரட் பிளேயரா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மேட்டருக்கு வாரேன். அண்ணன் எப்படிப்பட்ட பிளேயர்னா, உக்காலி அண்ணனுக்கு தெரியாத ஸ்போர்ட்ஸே கிடையாதுன்ற. ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா அண்ணன் கிரிக்கெட் ஆடுவாப்ல. அண்ணன் எப்படிப்பட்ட கிரிக்கெட்டர்னா, சுத்துப்பட்டு 18 பட்டி கிராமத்துக்கும் அண்ணன் தான் ஃபேமஸ் கிரிக்கெட்டர். இப்பேற்பட்ட அண்ணனோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அண்ணனோட பேட்ல தாயத்தை சுத்தி வச்சிருப்பாப்ல, தாயத்து. ஆமா நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். என்னங்கடா இது? தட்டுல இருந்த அத்தனை திருஷ்டி ஐட்டத்தை கொண்டாந்து வண்டியில கட்டி வச்சிருக்கா. அண்ணனோட பேட்டிங் திறமையா பார்க்கணுமே. இதெல்லாம் பண்ண முடியுமா உண்மையாவே? இதுதான் டைமிங்கே கிடைக்காது. ஸ்டைல்ஸ்.
இது வேணா அடிக்கலாம், இது ஓகே. இதுதான் நேரா பார்த்தாலே ஒழுங்கா இதெல்லாம் அடிக்கும். டூ மச். ஓ குரலி வித்தையா? இப்படி அந்த கிராமத்தோட வைபவ சூரியவம்சி அண்ணன் இருக்காப்ல, அப்படியே கட் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல யோ என்னையா கிரிக்கெட் ஆடி போரா அடிக்குது. இந்த கிரிக்கெட்ல 11 பேர் இருக்காங்க. சோ நாம மட்டும் தனியா தெரிய மாட்டோம். நாம ஏன் சிங்கிள்ஸ் ஆடுற மாதிரி எதனாவது ஸ்போர்ட்ஸ் பண்ண கூடாதுன்னு செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் மல்யுத்தம் கட்டா குஸ்தின்னு போயிடுவாப்ல. இதுவரைக்கும் ஒரு பைல்வான் கூட மோதித்தான் பார்த்திருக்கீங்க. ஆனா முறையா நீங்க ஒரு பைல்வான் 2 பைல்வான் கூட மோத போற ஆட்டத்தை ஓ அப்ப அண்ணன் இந்த கட்டா குஸ்தில எப்படி வின் பண்றாருன்றதான் கதையா நீ கேட்டீங்கன்னா இல்லை அதுவும் கிடையாது. இல்லை அண்ணன் கிளைமேக்ஸ்ல ஒத்த கால வச்சுக்கிட்டு ரேஸ் ஓடி நேஷனல்ஸ் வின் பண்றாரு. அதுதான் கதையே. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. குழப்பமா இருக்குதுல. இந்த படம் பார்த்த எனக்கும் அப்படிதான் இருந்தது. அண்ணன் எப்படின்னா கிரிக்கெட் ஆடின நாலேஜ வச்சு கட்டா குஸ்தி விளையாடுவாப்ல, அப்புறமா கிரிக்கெட் கட்டா குஸ்தி ஆடின நாலேஜ வச்சு ரேஸ் ஓடுவாப்ல. டேய் யாரோ நீ இவ்வளவு டேலண்டடா இருக்கியா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு டேர்ம் வச்சிருக்காங்க. டேர்ம் என்ன தெரியுமா? அப்படின்னா என்னங்க சார்? 2 ஆட்டத்தை கலந்து ஒரே ஆட்டமா ஆடுறவங்களுக்கு கொடுக்கிற பேரு கிராஸ் ஓவர் அத்லெட். டேய் படத்துல கிராஸ் ஓவர் பண்ணி பாத்துர்க்கேன்டா. இது என்னடா கிராஸ் ஓவர் அத்லெட்? ஆனா இது புதுசா இருக்கு. இப்படி பட்பல ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவா இருக்க அண்ணனுக்கு ஒரு லவ் இருக்குது. இந்த மேட்டருக்கு பாத்தீங்கன்னா மலை உச்சில அண்ணா இருக்காரா, மலைக்கு கீழே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு தான் இந்த ஹீரோயின். இப்போ அது இல்ல மேட்டர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாதாரண மக்களே நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு திரிவாங்க. ஆனா அரசியல்வாதியோட பொண்ணா இருக்கக்கூடிய அக்கா எப்ப பார்த்தாலும் 2 பீஸ்ல தான் திரிவாங்க. அவ்வளவு என் அக்காவோட என்ட்ரியே எப்படி இருக்கும் தெரியுமா? தன்னோட அப்பா அரசியல்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக மக்கள் கிட்ட சிம்பத்தியை உருவாக்க தன்னோட சொந்த தோட்டத்துக்கே நெருப்பு வச்சிருவாங்க. எப்படின்னா அக்கா அப்படியே இருட்டுல இருந்து என்ட்ரி ஆகி தன்னோட துப்பட்டாவை கலட்டி அதை தீப்பந்தமா செஞ்சு தோட்டத்தை பத்த வச்சிடுறாங்க. அப்போ அந்த ஃப்ளேம்ல அக்கா அரைகுறையா நிக்க அப்படி ஒரு என்ட்ரிங்க அது. இது அது வயிறு இங்க, அது கொஞ்சம் தள்ளி இங்க அடிச்சுட்டு ஆப்பு. நீங்க பத்த வைக்கிறதுல பரட்டையை மிஞ்சிட்டீங்க. இப்போ அண்ணா அக்காவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற சீனுங்க. தோட்டத்தை பத்த வச்ச அக்கா அதை ஏதோ எதிர்கட்சிக்காரன் தான் பண்ணா மாதிரி நடு சந்தையில நின்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ காம வெடிங்க சார். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. கல்யாண வெளியில ஓடி போன ஹீரோ அந்த சந்தைக்கு வராரு. வந்தவரு அக்காவை சைட் அடிக்கிறாரு. எப்படி? கண்மையே தேவையில்லாத கண்ணு, மூக்குத்தியே தேவையில்லாத மூக்கு, ஆட அலங்காரமே தேவையில்லாத. இப்படி நீங்க பார்த்த ஓடிடி வெர்ஷன்ல இருந்திருக்கலாம். ஆனா நான் இதே படத்தை தியேட்டர்ல பார்த்தப்போ இந்த சீன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கண்மையே தேவையில்லாத கண்ணு, மூக்குத்தியே ஓஹோ காட்டுற இடம்லாம் வேறயா? தேவையில்லாத பழுத்து சிக்கிரிலேவா. ஏய் என்னடா அதான் ஓடிடில மாத்திட்டாங்க. அதெல்லாம் இந்த வசனத்துக்கும் விஷுவல்ஸுக்கும் சம்பந்தமே இல்லையடா. சொன்னல இதெல்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது பயந்து இதெல்லாம் delete பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப பயம் Delete பண்ணிருக்காங்க. இருக்கு. அததான் சொல்ல. காது கம்மல்னு காட்டி அத லவ்னுவீங்க. இப்போ என்னங்கடா இவ்ளோ வெளிப்படையா அறிஞ்சிட்டீங்க? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அபியூஸ், ஹராஸ்மென்ட், ஈவ் டீசிங், இன்னும் என்னலாம் இருக்குதோ அதெல்லாம் சொல்லலாம். சரி அண்ணா இவ்ளோ காஜியா இருக்காரே, அடுத்த சீன்லயே போய் முறையா ஹீரோயின் கிட்ட ப்ரோபோஸ் பண்ணுவாப்லையான்னு பார்த்தா என்ன பண்ணாரு தெரியுமா? லிப்லா கடிப்பது. கட்டி பிடிக்கணும்ல. கட்டி பிடிக்கணுமா? புள்ளிய கூட கட்டிடுத நான் இவ அப்பா ஒத்துப்பானா இல்ல காதலிக்கன்னா இவ தான் ஒத்துக்கிடுவாளா? காதல்னு வச்சுப்பாங்க போல இருக்கு. படிச்சிடணும்ல. பத்தியா அவன் சொல்ற பேர் அவங்க அப்பா ஒத்துப்பானா இல்ல இந்த பொண்ணுதான் ஒத்துக்குமா? டேய் என்னங்கடா நீங்க ஒரு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சும் பண்றேன் அப்படி மாதிரி சொல்றேன். தப்பு. இதுல கட்டி வேற பிடிக்கணுமா? இல்ல எனக்கு புரியல. சரி அண்ணா பேசணும்னோ போயிடுவாப்லையான்னு பார்த்தா அக்காவை கட்டி பிடிக்கிற முயற்சியில இறங்குறாப்ல அண்ணா. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு உடந்தையா இருக்காப்ல. சரி அக்காவை கட்டி பிடிக்க போனவர் கட்டி பிடிச்சிட்டு வந்திருக்கணும்ல. கட்டி பிடிச்சதோட சேர்த்து ஒரு பச்சை கடிச்சிட்டு வந்துடுறாப்ல. This is such a good behavior. டேய் இதுக்கெல்லாம் உண்மையாவே பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? செக்சுவல் ஹராஸ்மென்ட். நியாயமா இதெல்லாம் படத்துல வில்லன் தான் பண்ணிருப்பான். ஹீரோ அதுக்கெல்லாம் எதிரா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்போனா ஹீரோ நீங்களே அறிஞ்சிட்டீங்களே. பட் நான் இந்த படத்துல வில்லன்னு ஒருத்தன் இருக்கான். வில்லன்னு சொல்லிட முடியாது. மினி குட்டி வில்லன். அதாவது இந்த ஹீரோயின் வந்து ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு இல்லையா? சோ ஓபனன்ட் அரசியல்வாதியோட பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, இவளை எல்லாரும் முன்னாடியே வச்சு அவமானப்படுத்தினா தான் சரின்னு ஹீரோயின் ஸ்டேஜ்ல பேசின்னு இருக்கும் பொழுது ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுருவான். சுபத்ரா ராஜு எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் சீட்டு காலியாகிற மாதிரி ஐடியா ஒன்று சொல்லட்டுமால? what
kind of shit is this? டேய் ஒருத்தன் என்னடா இருட்டுல கூட்டிட்டு போய் பச்சை கடிக்கிறான், இன்னொருத்தன் என்னடா Dress கழட்டி விளையாடுறான். இவன் என்ன பொண்டாட்டியாடா ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு. இப்போ ஹீரோயின் எல்லாம் பார்த்துட்டு வில்லன் கூட சண்டை போடுறதுக்கு போறாப்ல. எதுக்குன்னா ஹீரோயின் அசிங்கப்படுத்திட்டாங்களாமா. டேய் 2 நிமிஷத்துக்கு முன்னால நீ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த, இப்ப அவனுங்க பண்றதுக்கும் நீ பண்றதுக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம முத்தம் கொடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதல்ல? ஒருத்தன் காதலிக்கேனே பூவை கொடுத்து சொல்லுவா, ஒருத்தன் கடிதம் கொடுத்து சொல்லுவா, ஒருத்தன் பரிசு கொடுத்து சொல்லுவா. இந்த பெத்தி பயலுக்கு முத்தம் கொடுத்தாதான் அருமைடா அருமை. ஓ உங்க ஸ்டைல்ல ஐ லவ் யூன்னு ஒரு 3 வார்த்தை சொல்ல மாட்டீங்க. ஹீரோயினை இருட்டுல கூட்டிட்டு போய் அவ கன்சர்ன்டே இல்லாம பச்சைட்டா அடிப்பீங்க. அருமைடா அருமை. இப்ப இதை ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்த மட்டும் தொட்டா பாதியில நிக்குத மாதிரி, இந்த அச்சி அம்மாவும் தொட்டாதான் முழுமை அடைஞ்ச மாதிரி. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒத்துக்கிட்டேன். இப்போ இந்த படத்துல ஹீரோயினுக்கு இவ்வளவுதாங்க சீன். இப்போ நம்ம பார்த்தோம்ல இவ்வளவுதான் சீன், லிட்டரலி இவ்வளவுதான் சீன். ஹீரோயின் என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லுங்க? தாவணியை கழட்டி நெருப்பு வைக்கிறது, ஹீரோயினை சைட் அடிக்கிறேன்ற பேர்ல பல விதமா பல வகையில பாக்குறது, அப்புறம் ஹீரோயினோட பாவாடை உருவுறது, ஹீரோயினை இருட்டுல கூட்டு போய் பச்சை கடிக்கிறது. இவ்வளவுதான் இந்த படத்துல ஹீரோயினோட பங்கு. இதுக்கு முன்னாடி அனிமல்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கும்? அந்த படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு சில வேலையெல்லாம் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு அந்த படமே தேவலாம் போல. டேய் லிட்டரலி நீங்க அந்த பொண்ணை எதுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க தெரியுமா? அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, செக்சுவல் ஆப்ஜெக்டிஃபிகேஷன். இதுக்காக மட்டும் தான் நீங்க இந்த பொண்ணை யூஸ் பண்ணிருக்கீங்க. இதுல ஒரு படியெல்லாம் மேல போய் ஹீரோயினோட கன்சென்ட்டே இல்லாம ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஒரு பச்சை கடிப்பார்ல ஹீரோ, அதுல சந்தோஷப்பட்டு அதை கொண்டாடுறதுக்கு ஒரு சாங் போயிடும். அதுக்குதான் அந்த சாங் OTT வெர்ஷன்ல அப்படியே கட் பண்ணி முன்னாடி தூக்கி போட்டு அந்த கான்டெக்ஸ்டே மாத்திட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணீங்கன்னா ஹீரோயினோட பாவாடை உருவுனதுக்கு ஒரு ஃபைட் சீன். இதை தவிர்த்துட்டு இந்த கதைக்கோ இல்ல இந்த கதையில ஏற்படக்கூடிய எதனாவது சேஞ்சுக்கோ இந்த கேரக்டருக்கோ எந்த வித சம்பந்தமும் இருக்காது. தேவலன்றேன். இருந்தாலும் இந்த கேரக்டரை வலுக்கட்டாயமா திணிச்சிருக்கீங்க. such a எச்ச பிஹேவியர் ராம்பி. அண்ணா கட்டா குஸ்தி டூர்னமெண்ட்டுக்கு போறதுக்கு வெறும் போறதுக்கு வின் பண்ணதுக்கெல்லாம் கூட இல்ல, போறதுக்கு செலிப்ரேஷன் ஸ்ருதி ஹாசனை கூட்டிட்டு வந்து ஐட்டம் சாங் ஆடிட்டு இருப்பானுங்க. தெலுங்குனாலே அதான் பண்றாங்க. இங்க இருந்துச்சு அந்த இது மாறிடுச்சு. ஆரம்பத்துல ஒரு ஆபீசர் வருவார்ல, அவர் வரும்பொழுது ரோட்ல ஒரு ஃபேமிலியா பாப்பாரு. அப்படி பார்த்து என்ன சொல்லுவாப்லன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியன்ஸ் நல்லா விளையாடுற விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்குன்னா பாப்புலேஷனை பெருக்கிறது தான். வெல் பிளேட். நீ இந்த மாதிரி படம் பண்ணனா இந்தியா கடைசி வரைக்கும் இதுலயும் அப்புறம் ரேப் கேசஸ், விமன் ஹராஸ்மென்ட் இதுல மட்டும் தான் முன்னாடி இருக்குமே தவிர ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் மெடல் வாங்க பாருங்களேன். இந்த படத்துல கேள்வியும் நானே பதிலும் நானேன்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மெசேஜ் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி கதை எடுக்கல. கேட்ற கூடாதுன்றதுக்காக இந்த படத்துலயே ஒரு சீன் இருக்குங்க. அதாவது ஹீரோ அந்த மலை உச்சில இருக்காருல, அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே சம்பளம்ன்றது குறைவு. சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தையில எது எடுத்தாலும் 10 ரூபாய் அப்படின்ற மாதிரியான இடத்துல போய் தான் ட்ரெஸ் வாங்குவாங்க. ஓடுத சட்டையில இருந்து சமைக்கிற சட்டிப்பானை வரைக்கும் எந்த பொருளா இருந்தாலும் எதை எடுத்தாலும் 10 ரூபாங்கிற சந்தையில செகண்ட் ஹேண்ட்ல வாங்குவாங்க. இங்கே வச்சுப்பாங்க எல்லாரும் வாங்குவாங்க. 10 ரூபாய் ட்ரெஸ் வாங்குற அங்கங்களே நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சுத்துப்பட்டி 18பட்டி கிராமத்துல அக்கா மட்டும் தான் 2 பீஸ்ல திரிறாங்க. நீங்கலாம் ஏன்னு கேட்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அக்காவும் அந்த மலை கிராமத்துல தான் இருக்காங்க போல, அவங்க கிட்டயும் பணம் கிடையாது ட்ரெஸ் வாங்குறதுக்கு. இருந்தாலும் மலை கிராமத்துல வாழ்ந்தா அசிங்கமா பாப்பாங்களேன்னு கீழே இறங்கி வந்து ஊர் மக்களோட ஊர் மக்களா கலந்து துரந்தரா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். துரந்தர்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியல. What is the meaning for துரந்தர்? துரந்தர் என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை. ஒரு செகண்ட்ல நான் வந்து பதில் சொல்லிட்டு போயிருவேன். ஹிந்தி தெரியாது போடா. இந்த படம் எடுத்தவனோட மோட்டோ தான் என்ன? ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எடுக்கணும்ன்றதா? சரி ஹீரோ என்னலாம் ஸ்போர்ட்ஸ் பண்றாரு? கிரிக்கெட் ஆடுறாரு, கட்டா குஸ்தி ஆடுறாரு, இல்ல கிளைமாக்ஸ்ல போய் வந்து நேஷனல்ஸே வின் பண்றாரு. இது ஓகே தான். ஆனா கிரிக்கெட்டை மட்டும் தவிர்த்திருக்கலாம். யாரா நீங்களா? இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் ஞாபகம் எல்லாம் வரலாம். ஓப்பனிங்ல கிரிக்கெட் ஆடுற பேர்ல கிரவுண்ட்ல வந்து கரகான்னு இருப்பாரு. அப்ப உங்களுக்கு எல்லாம் லப்பர் பந்து கெத்து தினேஷா பார்த்தா மாதிரியா இருக்கும். அப்புறம் குஸ்தி அதெல்லாம் வேற. இந்த படம்லாம் பயங்கரமா குஸ்தினோட தான் ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த சீனை கொஞ்சம் பாருங்களேன். நீ கட்டல லங்கோட்டா சார்பட்ட பரம்பரை. நான் கேட்டது நீ சொன்னதுதானா? வீரபத்ரன் கிட்ட தோத்தா அந்த தோல்வி கூட மதிப்பு இருக்கும். ஆனா இந்த மலசாதி பயல ஜெயிச்சாலும் என்ன சீன்னு புரியல, இப்ப புரியும் பாருங்க. இந்த பையன் நம்பி ஆட்டை கேட்டுன்னு வந்தவாரு அதை கூட விட்டுடலாம். நேத்து மழையில முளைச்ச காலம் மாறுற மாதிரிங்கிற வேம்புலி ஆட்சி சாத்திரி வேண்டாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா கோ காட்டிங்க விளையாடுங்க. நம்ம குர்தாவ அவனை வச்சு நாட்டி பறிஞ்சுக்கிறேன். என்னங்கடா ஆளாளுக்கு வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? மேஜிக் காரனா இவன்.
அப்படியே சார்பட்டா பரம்பரை சீனை தூக்கி வச்சத கூட மன்னிச்சிருவேன்டா. அதுல டான்சிங் ரோஸோட டயலாக் டான்சிங் ரோஸ மாதிரியே ஆக்ஷனோட பேச வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அருமைடா அருமை. இப்போ கிளைமேக்ஸ்ல எதிர்நீச்சலுக்கு போயிடுறாங்க. எல்லாமே எப்படா தெரியுது? எல்லாம் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாடா. ஆக்சுவலா இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்ற டவுட் இந்த படம் பார்த்த உங்கள பலருக்கு வந்திருக்கலாம். ஹீரோ கிரிக்கெட் ஆடினு இருக்காரு, அவர் ஊரே கொண்டாடுறாங்க, ஆனா அவருக்கு ஒரு மரியாதை இல்ல. இது அப்படியே தூக்கி வச்சோம்னா லப்பர் பந்துன்னு சொல்லிடுவாங்கன்னு. சரி, ஏன் ஹீரோவை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவர் ஒரு ஊர் பேரு தெரியாத கிராமத்துல இருந்து வராரு, அதனால மதிக்கல. சரி, ஏன் அந்த ஊருக்கு பேர் இல்லைன்னா அப்படி ஒரு ஊர் இருக்குதுன்றதே தெரியாது, ட்ரெயினே அந்த ஊர்ல நிக்காதுன்றாங்க. இந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. யாரு தெரியுமா? none other than நம்ம ஜெகபதி பாபுங்க. நிறுத்துங்க. சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? ஐயா, நீங்க இங்க வளமையா நல்லா ஸ்போர்ட்ஸ் ஆடி ஸ்போர்ட்ஸ் கோட்டால உள்ள வரவங்கள தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் வில்லன் கேரக்டரா தானே வருவீங்க. இங்க என்ன புதுசா ட்ரெயினுக்கு கொடி காட்டி டிடிஆர் எல்லாம் பாத்துன்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஊருக்கு ஒரு பெருசு இருக்கும்ல, ஊர்ல ட்ரெயினை நிறுத்துறதுக்காக போராடிட்டு இருக்க கேரக்டர், அந்த பெருசு தான் இங்க ஜெகபதி பாபு. எனக்கு இந்த படத்தோட பிக்கஸ்ட் ட்விஸ்டே இதுவா தாங்க இருந்தது. எது ஜெகபதி பாபு வில்லன் இல்லையான்றது. இப்படி ஒரு கேரக்டர் வச்சிருந்தாலே வளமையா என்ன பண்ணுவாங்க, அதே தான் இங்கேயும் 2வது 3வது சீன்ல அதே ட்ரெயின்லயே அடிபட்டு ஜெகபதி பாபு போய் சேர்ந்துடுறாப்புல மறுகையா. இதுல காண்டாகி ஹீரோவும் ஊர் மக்களும் சேர்ந்து தண்டவாளத்தை கலட்டிடுறாங்க. இதனால மொத்த ஊரையும் குண்டு கட்டா கூட்டுன்னு போய் வச்சு போலீஸ்ல போலான்னு பொழக்குறாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஹீரோவை பார்த்து கேக்குறாரு, யார் நீயும் ஐடி ப்ரூஃப் எங்கன்னு. சார், நான் என்னையா யாருன்னு கேக்குறீங்க? நான் ஒரு கிரிக்கெட்டர் சார். ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க, நான் யாருன்னு தெரியும், என் பேர் என்னன்னு தெரியும். இவன் கிட்டயாவது அடையாள அட்டை இருக்கான்னு கேளு. டேய், ஐடி கார்டு காட்டுறா. ஐடி கார்டு எனக்கு அடையாளம் இல்லங்காரவங்க சார். பெத்தி நான் பெத்தி சார். கிரிக்கெட் ஆட்டத்துல என்ன ஆட்டக்கூடிய ஏலத்துல எடுப்பாங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. யோ, அந்த ஆளு என்ன அவங்கிட்ட கேட்டாரு? ஐடி ப்ரூஃப் கேட்டாரு. அதுக்கு என்னையா பேசுறேன்னு இன்னும் கொஞ்சம் அடிய போட்டு போலான்னு பொழந்து அனுப்பிடுறாங்க. அது போலீஸ்ல 11 பேர் சேர்ந்து விளையாடுறதுனால தான் என்ன தனியா தெரியாம போச்சு. தனியா ஆடுற மாதிரி எதனாவது கேம் இருக்கான்னு குஸ்தி ஆடுறதுக்காக போயிடுறாரு. அந்த போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டிட்டோ சார்பட்டா பரம்பரை காப்பியா தான் இருக்கும். இவர் போவாரு, ஆல்ரெடி அங்க ஒரு பிளேயர் நல்லா ஆடுன்னு இருப்பான். இது போக அந்த டீமுக்கு ஆப்போனன்ட் டீம்னு வேற ஒருத்தனுங்க இருப்பானுங்க. இவர் போய் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றத பார்த்து ரங்கவாத்தியார் சாரி இங்க அந்த கேரக்டர் சிவராஜ்குமார் சார் பண்ணிருப்பாப்ல. இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆல்ரெடி ஆடிக்கிட்டு அந்த பிளேயரை உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ அனுப்பிடுவாரு. இதுல காண்டான அந்த பிளேயர் மேட்ச் அன்னைக்குன்னு பார்த்தா அண்ணனோட காலை உடைச்சிடுவாப்ல. அதனால அண்ணனுக்கு ஃபைனல்ஸ் ஆட முடியாம போயிரும். இப்போ இவனுங்க அண்ணனோட காலை உடைச்சதுனால தான் ஒத்த காலே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. அண்ணனால நடக்க முடியுது, ஆனா கால்ல ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது, அதனால தான் குஸ்தி ஆட முடியல. ஆனா அண்ணன் தான் பைத்தியமாச்சே, தனியா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆடியே தீர்வேன்னு போய் பாக்குறாப்ல. அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் இல்ல எதனாவது ரீசனால ஒரு காலை இழந்தவங்க ரேஸ் ஓடுவாங்க இல்லையா, அதை பாத்துறாரு. பார்த்தவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருந்த ஒரு காலை கொண்டு போய் இந்த உடைச்சிருவாருங்க. மேபி அது இது கூட ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுற அது ஓகே தான். கொஞ்ச நாள் இருந்தா சரியாயிடும் தானே. அது அவ்வளவுதான், அது அந்த குஸ்தி போட முடியாது. அவங்களே ஆபரேஷன் பண்ணி விட்டுருப்பாங்களே, என்னடா இதெல்லாம்? இந்த மாதிரியான சீன்லாம் எவன்டா வைக்கணும்னு உங்களுக்கு ஐடியாலாம் கொடுக்குறது? நல்ல வேளை எங்க அண்ணன் ஒரு காலம் பார்த்தாரு. இந்த 2 காலம் இல்லாம வீல் சேர்ல பேட்மிண்டன் ஆடுவாங்க, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள ஏதும் பாத்திருந்தாருன்னா அண்ணன் 2 காலையும் உடைச்சுன்னு வந்து பேட்மிண்டன் ஆட போறேன் அப்படின்னு நின்னு இருப்பாரு. நல்ல வேலை. சோ தன்னோட ஒரு காலை தனக்கு தானே உடைச்சுக்கிட்ட ஹீரோ 1/2 மணி நேரத்துல ஒத்த காலில் ரேஸ் ஓடுவது எப்படி அப்படின்ற யூடியூப் டுட்டோரியல் எல்லாம் பார்த்துட்டு வந்து கிளைமேக்ஸ்ல ரேஸ் ஓடி ஜெயிச்சு எதிர்நீச்சல் பாணியில் எனக்கு மெடல் வேணாம், எங்க ஊருக்கு ட்ரெயின் தான் வேணும், ஊருக்கு ட்ரெயின் ஓடுறாப்ல ட்ரெயின். இதெல்லாம் ஏன் அவர் பண்றாரு தெரியுமா? பேசிக்கலி அவர் கிராஸ் ஓவர் அத்லெட். இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். எல்லாமே எப்படா தெரியுது? இப்போ இந்த இவள கதையுமே ஆரம்பத்துல ஒரு ஆபீசர் வந்தாரு தெரியும்ல, அவருக்கு ஊர்க்காரர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இந்த மொத்த கதையுமே இருக்கும். அதுதான் படத்தோட ஸ்கிரீன் பிளே. ஐ ஹேவ் சோ மெனி क्वेश्चनங்க, சோ மெனி क्वेश्चन. டேய், ஒத்த காலையில நாம ரேஸ் ஓடி நேஷனல்ஸ் வின் பண்ணி ஊருக்கு ட்ரெயின் விட்டுருக்கானா, அவன ஒலிம்பிக் அசோசியேஷன்ல இருக்க ஒருத்தருக்குமே தெரியல, அப்படிதானே? இல்ல நானா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்ற மாதிரி ஒலிம்பிக்ஸ்ல 2 மெடல் வாங்கினாங்கல்ல, அதுவே இவர் தானே ட்விஸ்ட் அடிப்பாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலைக்கு அப்படி எல்லாம் எதுவுமே பண்ணல. சோ ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு புது கதையை கேக்குற மாதிரியே கேட்டுன்னு மலை ஏறி வந்த அந்த ஆபீசர், இப்படி ஒருத்தன் ஒலிம்பிக்ஸுக்கு செலக்ட் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில மலை ஏறி வந்து மலையில வந்து ட்ரெயின்ல ஏறி அவரு கிளம்பி போயிட்டாரு. 1/2 மணி நேரமா கதையா சொல்லி அம்மனுக்கு சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில போயிட்டானே.
டேய் உங்க மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு படத்தை காப்பி பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்ம கிட்ட இருக்க டேலண்ட்டுக்கு ஒரு 3 படத்தை அச்சு விடுவோம், காசா பணமா எவன் கண்டுபிடிக்க போறான் அப்படின்னு எடுத்திருக்கீங்கல்ல. பாவங்க இதுக்கு நடுவுல இந்த ஏஆர் ரஹ்மான் சார் மாட்டிக்கிட்டு தான் அவஸ்தைப்பட்டிருக்காப்லன்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் கதையை கேட்டிருப்பாரு, என்ன ஒரு கருமாந்திர கதை, கண்கொள்ளா கதை. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் இசையரா ஐஎஸ் சைலண்ட் அனிருத்தரா அப்படின்னு போயிட்டாங்க. நாம தெலுங்கு பக்கம் போகணும் வந்தா இவனுங்க என்ன அங்க சுட்டா வரைய அப்படியே தூக்கின்னு வந்து எனக்கே காட்டுறானுங்க. இவனுங்களுக்கு பாட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, போன் ரிங்டோனு தான் உண்டுன்னு அதையே பாட்டா போட்டு விட்டு இருந்தாப்ல. நல்ல கதையை கொடுத்து படத்தை ஓட வைப்போம்னா யோசிக்கல. இவங்க நம்பிக்கை பூரா எங்க இருக்குதுன்னா ஹீரோயின் கிளீவேஜ் மேலையும் தொப்புள் மேலையும், ஸ்ருதிஹாசன் கிளீவேஜ் மேலையும் தொப்புள் மேலையும். அப்புறம் கதை எங்க ப்ரோ அப்படின்னு கேட்ற கூடாதுன்றதுக்காக நல்லா ஓடுன 3 படத்தோட கதை. டேய் ஹீரோயின் மேல வைக்கிற நம்பிக்கையும் கதை மேல வை பாடாவா. நான் இந்த ரோஸ்ட் வீடியோலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு தாங்க இருந்தேன். ஆனா இந்த படத்தை பார்த்ததும் என்னால முடியல. ஏன்னா லாஸ்டா பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ராஜா சாப் படத்துக்கு தான் ரோஸ்ட் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு தான் போடுறேன். ஏன்னா சும்மா நசனசனி எல்லா படத்துக்கும் ரோஸ்ட் போடுறது எனக்கு கொஞ்சம் தப்பாவே தோணிட்டு இருந்துச்சுங்க. பிகாஸ் ஒரு சில ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வரும், இவ்வளவு சொல்றியே நீ ஒரு படம் பண்ணி காட்டு பாப்போம், ஒரு படம் பண்ணி பாரு அப்பதான் அதோட அருமை புரியும்னு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். சோ இதனாலதான் திருந்திட்டியா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு சீன்லாம் கிடையாது. நான் இதனாலதான் என்னோட ரோஸ்ட் வீடியோல ஆல்டர்னேட் ஸ்கிரீன் பிளே சொல்ற கான்செப்டே கொண்டு வந்தேன். ஏன்னா ஒரு படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதை விட அதை எப்படி பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா இந்த ரோஸ்ட் வீடியோன்றது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றத தாண்டில ஆடியன்ஸ் அதுல இருந்து என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள வந்துச்சுங்க. சோ இதனாலயே நான் ரோஸ்ட் வீடியோ போடுறதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டேன். வீடியோ போறதுக்கு இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல நிறைய பேர் என்கிட்ட நிறைய ரோஸ்ட் வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க. இதோ இந்த எல்லைக்கே படம் வந்தப்போலாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. பட் நான் பண்ணல. ஏன்னா உண்மையாவே ஒரு படத்துல ரோஸ்ட் போடுற அளவுக்கு உள்ள கண்டென்ட் இருக்குமா இருந்தா மட்டும் தான் இனிமே ரோஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு படம் மொக்கையா இருக்குது அப்படின்றது வேற, கொடுத்த காசுக்கு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு ஆளுமையிலே கிடையாது அப்படின்னு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படங்கள்ன்றது வேற. சோ இந்த மாதிரியான படங்களுக்கு மட்டும் தான் இனி வரும் காலங்கள்ல ரோஸ்ட் வரும் அப்படின்றது. அப்ப வீடியோ வராதுங்கிறது. அத ரோஸ்ட் வீடியோ வராது. அவர் கதை வீடியோ வரும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இதே வீடியோவே FBல பிட் பிட்டா கட் பண்ணி போடலாம்னு இருக்கேன். சோ இத பார்க்க முடியாதவங்க அங்க போய் பாத்துக்கலாம். அப்புறம் என்னங்க இன்னொரு ரோஸ்டேலாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி வணக்கம். நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ ஃபுல்லா பெட்டி ரோஸ்ட் வாரம்னு நினைக்கிறேன். NTN போட்டிருக்காரு, இவரு போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் வேற யாரோ போட்டிருந்தாங்க, ராகேஷ் இன்ஜினியா அவங்க போட்டிருக்காங்க, மாண்டி ஷோ போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் KK போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நாங்க மாண்டி ஷோ குழுதையும் போட்டோம், KK குழுதையும் போட்டோம், பழசு போட்டிருக்கோம். இப்போ OTTல வந்திருக்கனால திரும்பி அவங்க 2வது ரவுண்ட் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். MTN இப்பதான் போட்டிருக்காரு. MTN 2வது ரவுண்டு போடல, ஃபர்ஸ்ட் தான் போட்டிருக்காரு. மாண்டிஷாவும் KK மட்டும்தான் 2வது ரவுண்ட்ல போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன சொல்றது, படம் ஓகே தான், கதை நல்ல கதை தான். ஹீரோயின் இதோட தூக்கினா இல்ல, எனக்கு தெரிஞ்சு அது தெலுங்கு ஆடியன்ஸ். அவங்க மேக்சிமம் அந்த ஹீரோயின் ஒரு ஐட்டம் சாங் இருந்தாதான் அவங்க பார்க்கவே வராங்க. புஷ்பா படமாவே இருக்கட்டுமே, புஷ்பா படத்துலன்னா அதே தான் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அது வைக்கதான் செய்யறாங்க, பாக்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா என்ன, அதுக்கு கதைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு வரும்போதுதான் இடி வாங்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜானகி கபூரா அதுக்குதான் யூஸ் பண்றாங்க மேக்சிமம். அவங்களோட அந்த ஆக்டிங் இதே தெரியவே இல்லை. 2 படம் நடிச்சாங்க, 2 படத்துலயுமே கிளாமர் ரோல் மட்டும்தான் நடிச்சாங்க. அவங்க இங்க சவுத்ல வந்து நடிக்கிறதுக்கு நீங்க பேசாம ஹிந்திலே ஏதாவது நல்ல படம் நடிச்சிட்டு போயிடுவாங்க. இது ஓகே, இது கதை சொன்னது ஓகே. ஆனா இவரு வந்து ரோஸ்ட் பண்றதே எனக்கு பெட்டர் நினைக்கிறேன். இவர் ஒரு கதை சொல்றது பலாப்படுத்து அந்த கதையே அப்படியே இருக்கும். 1-2 அங்கங்க சொறி வைப்பாரு. அதே கதைய ஒரே 1-2 நோத்தி வைப்பாரு. ரோஸ்டே நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனா கடைசி அந்த கால் போறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு. அதாவது ஒருத்தன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நம்ம பெருசா தெரியணும், அதாவது அப்பதான் நம்ம இது தெரிஞ்சாகணும்னு இருக்கும் போது ஃபைனலே விளையாட முடியாம போகும்போது அதுக்கப்புறம் இதே அதாவது அவன் குஸ்தியே போட முடியாது. அவனுக்கு தெரிஞ்சதே குஸ்தி தான், கிரிக்கெட்டு வேணாம், இதுதான் மெயின்னு போகும்போது இதுவே விளையாட முடியாதுன்னு போனோடனே அதுக்கு வேற ஆப்ஷனா தான் அது பாக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதை ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு ஒரு பண்ணும்போது அது கால் போனாலும் பரவாயில்ல, நம்ம சாதிக்கிறோம் அப்படின்னு மாதிரிதான் தெரிஞ்சு தவிர அது ஒரு நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு அது ரோஸ்ட் பண்ற மாதிரி இல்லை. மற்றபடி அதுக்கு பின்னாடி இருந்த அந்த கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஜானகி கபூர் சீனா இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் அந்த சார்பட்ட காப்பியா இருக்கட்டும், அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு சீன் மட்டும் தான் எனக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு சீன் நல்லதான் இருந்துச்சு. அது மட்டும் ஏத்துக்க முடியல. அந்த ரோஸ்ட்ல வந்து அது அது எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல மெயினே அது மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு அதுதான் நல்ல விஷயமே. என்ன சொல்ல வராங்களோ அது மட்டும்தான் இது. அவங்க என்ன இந்த முன்னாடி இதெல்லாம் சொல்ல போய் அது ரொம்ப டம்மியா தெரியுது. அவ்வளவுதான். ஓகே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.